His word will come to pass. He'll bring His word to pass. Hallelujah. அவருடைய வார்த்தையின்படி காரியங்களை செய்யும் நீதியுள்ள தேவன். He is a faithful God, a just God who will bring things to pass according to His word. Hallelujah. Hallelujah. அவர் இந்த சாட்சியை நாம் காண்கிறோம். We see through these testimonies that we just பொருளாதாரத்தில் இவ்வளவு நெருக்கடி இருக்கும் போது when there's such a slide in the economy of the world. ஆனால் இந்த இடத்தில் நாம் காண்கிறோம் கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கும் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் எவ்விதமாக செழிக்க வைக்கிறார், பெருக செய்கிறார். We see that everyone who surrenders themselves to God and to His word, how God comes down into their lives and brings that prosperity into their lives. Hallelujah. இந்த நாள் நாம் இன்றைக்கு காண இருக்கும் தேவ செய்தி, the message that we are going to be meditating upon today. நீங்கள் கர்த்தரை சார்ந்து இருக்கிறீர்களா? Are you depending on God? Hallelujah. நீங்கள் கர்த்தராகிய தேவனை சார்ந்து இருக்கிறீர்களா? Are you depending on the Lord God Almighty? இந்த நாம் இந்த தேவ செய்தியில் பதிலை காண இருக்கிறோம். We are going to see the answer to this question from this message that we are going to meditate upon today. 4 காரியங்களை அறிந்து கொள்ளும் போது நமக்கு ஒரு வெளிப்பாடு வருகிறது, நாம் உண்மையாகவே கர்த்தராகிய தேவனை சார்ந்து இருக்கிறோம் என்று. We will understand whether we truly are depending upon God from these 4 factors that we are going to be discussing right now. இந்த முதல் காரியத்தை வைத்து தொடங்குவோம். Let's start with the first. ஐசாயா 66 அதிகாரம் 3வது வசனம். From Isaiah. உண்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதுடையவன் உண்மையை நம்பி இருக்கிறபடினால் நீர் அவனை பூர்ண சமாதானத்தோடு காத்துக் கொள்வீர்கள். Thou wilt keep him in perfect peace, whose mind is stayed on thee, because he trusteth in thee. Hallelujah. கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தை நமக்கு தந்ததற்காக ஜெபிப்போம். பிதாவே, இந்த தேவ வார்த்தையை கொண்டிருக்கிறோம் ஐயா. இந்த தேவ வார்த்தையின் வல்லமையும் அபிஷேகத்தை ஊற்றி ஆவியானவரே நீரே எங்களிடத்தில் தேவ வார்த்தையின் ஆழங்களை வெளிப்படுத்தி தேவ வார்த்தையிலிருந்து புறப்பட்டு சத்தியத்தினால் ஆவியை பலப்படுத்தி நாங்கள் இந்த பூமியில் ஆளுகை செய்யும் வாழ்வில் வாழ்வதற்காக கிருபை மாற்றோம். இயேசு நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. ஆமென், 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 ஆமென். ஹalleluya. Hallelujah. இந்த தேவ செய்தி நாம் கேட்கும்போது when we hear this message of God, ஹிருதயம் திறந்த வண்ணமாக இருக்கட்டும். let us allow our hearts to be opened. மனது பல கேள்விகளை எழுப்பும். There may be several questions in your heart. பல பயங்களை கொண்டு வரும். There may be it might bring fear into you. பல சந்தேகங்கள் இதனால் வர வாய்ப்பு இருக்கிறது. And there's every possibility that doubts may come to you because of these thoughts. ஆனால் இதற்கெல்லாம் காரணம், however, the reason for all of these பிசாசானவன் மனதில் பேசிக் கொண்டிருக்கிறான். is because the devil is speaking to one's mind. ஆனால் தேவ செய்தியை கேட்கும் போது, however, when we hear the word of God, மனதிற்கு எந்த ஒரு வேலையும் கிடையாது. there is no work for the mind. ஆனால் நம்முடைய ஹிருதயத்தை நாம் திறந்து தேவ வார்த்தைக்காக ஒப்புக் கொடுக்க வேண்டும். However, let us now open our hearts and surrender ourselves to receive the word of God. நாம் முதலாவதாக இருக்கும் காரியம், the first factor that we're going to see, நீங்கள் கர்த்தராகிய தேவனை சார்ந்து இருக்கிறீர்களா என்பதற்கு முதல் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், the first way in which we can understand as to whether we are depending on God is the following. முதலாவது குறிப்பு ஸ்திரப்படுத்தப்பட்ட ஒரு மனது. The first factor is an established mind. கர்த்தராகிய தேவன் அவருடைய வார்த்தையை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். The Lord God Almighty has revealed to us from His word. அவருடைய வார்த்தையினால் நம்முடைய மனதை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். That we need to renew our minds with His word. அப்பொழுதுதான் நாம் மறுரூபம் பெற்றுக் கொள்வோம். It's only then that we can be born again or regenerated. உலகத்தின் சாயலை நாம் எடுத்து போட்டு we need to throw away the worldly things that are with us.
அதை எடுத்து போட்டு நாம் தேவ சாயலை பெற்றுக்கொள்வதற்கு and in order to receive the image of God, likeness of God, அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? what do we need to do? நம்முடைய மனதை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். We need to renew our minds. ஐசாயா 76 அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அதை நான் இந்த இடத்தில் கர்த்தராகிய தேவன் போதிக்கிறார். That is what the Lord God Almighty is teaching us this morning from Isaiah chapter 26 verse 3. உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியினால், whose mind is stayed on thee because he trusted in thee. கர்த்தராகிய தேவனை நாம் விசுவாசிக்க வேண்டும் என்றால், அவரை நம்ப வேண்டும் என்றால், if you need to believe on the Lord God Almighty and have faith in him, நம்முடைய மனது ஸ்திரப்படுத்தப்பட்ட மனதாக இருக்க வேண்டும். Our minds need to be established. அவருடைய வார்த்தையில் ஸ்திரப்பட்ட மனதாக இருக்கும்போது, when it's a mind which is established on the word of God, அப்போது அவரிடத்தில் ஸ்திரப்பட்ட மனதாக நாம் காணப்படுகிறோம். then we are revealed as a group of people who are established, whose minds are established on him. நாம் ஒரு உறுதி உள்ளவர்களாக இருக்கிறோம். We have a certain confidence. ஹalleluya. அவரை நாம் பற்றிக் கொள்ளும் போது, அவரை விசுவாசிக்கும் போது ஒரு உறுதியோடு நாம் இருக்கிறோம். We have a confidence in us when we have received him and when we believe on him. அந்த உறுதியோடு, அந்த உறுதி நமக்கு அந்த விசுவாசத்தை கொண்டு வருகிறது. This confidence brings that faith. இந்த விசுவாசத்தை, what faith? கர்த்தராகிய தேவன் எனக்கு இந்த காரியத்தை கண்டிப்பாக செய்து முடிப்பார். That the Lord God Almighty will most certainly perform this thing in my life. அந்த மனதை கொண்டவர்கள் மட்டும்தான், only those who have that kind of mind, அவருடைய இதயத்தில் ஒரு பரிபூர்ண ஒரு சமாதானத்தை காண்பார்கள். such people will see a perfect peace in their hearts. ஹalleluya. கர்த்தராகிய தேவன், the Lord God, அவர்களுக்கு இந்த பரிபூர்ண சமாதானத்தை எப்பொழுது தருவார்? when will he give to us this perfect peace? அவரை நாம் உறுதியாக பற்றிக்கொண்டு அவருடைய உண்மையாக நாம் நம்பும் போது, when our minds are established on him and when we trust in him, உண்மை உறுதியாய் பற்றிக்கொண்டு மனதுடையவன் உண்மை நம்புகிறபடியால் நீர் அவனை பரிபூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர்கள். those who have their minds on thee and those who trust in thee, such people will receive perfect peace from God. ஒரு ஸ்திரப்படுத்தப்பட்ட மனது, a mind which is established, கர்த்தரை சார்ந்திருக்கும் மனது, is a mind which depends on God. கர்த்தரிடத்தில் விசுவாசத்தை கொண்ட மனது, a mind which has faith in God. அந்த மனதில் ஒரு நம்பிக்கை இருக்கிறது, ஒரு உறுதி இருக்கிறது. that mind has hope and that mind has a confidence. என்னை விட்டு அவர் விலக மாட்டார், என்னை கைவிட மாட்டார். that God Almighty will never leave us nor forsake us. அவர் எனக்காக சிலுவையில் யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். He has completed everything for me at the cross. நாம் அவருடைய வார்த்தையின்படி விசுவாசிக்கும் காரியத்தை அவர் நிச்சயமாக எனக்கு செய்து முடிப்பார். all of those things that I have believed according to his word, he will most certainly bring that to pass in my life. இந்த ஸ்திரப்படுத்தப்பட்ட மனதுதான் இந்த வண்ணமாக விசுவாசிக்க முடியும். An established mind will believe in this way. இந்த வண்ணமான விசுவாசத்தை கொண்டவர்கள் மட்டும்தான் தேவனை முழுமையாக சார்ந்திருக்க முடியும். And only those who have this kind of faith are people who depend on him totally. அப்பொழுதுதான் அவர்களுக்கு ஒரு பரிபூர்ண சமாதானத்தை அவர்கள் காண்பார்கள். Then they will see a perfect peace in their lives. ஏன்? Why? அவர்களுக்கு அந்த உறுதியினால் வரும் அந்த பரிபூர்ண சமாதானம். That perfect peace is coming because of that confidence. அந்த பரிபூர்ண சமாதானம் எதை குறிக்கிறது? What does this perfect peace refer to? ஆவியானவர் அவர்களுக்கு உறுதி அளிக்கிறார்கள். The Holy Spirit himself is giving them that confidence. ஹalleluya. இந்த காரியத்தை நீ கண்டிப்பாக நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய். You will most certainly receive this thing in your life. அந்த சமாதானம் இல்லாமல் அதற்கு பதிலாக குழப்பம் இருந்தால், instead of this peace, if there is confusion, சந்தேகம் இருந்தால், if there are doubts, பயம் இருந்தால், if there is fear, கண்டிப்பாக நாம் கர்த்தராகிய தேவனை சார்ந்திருக்கவில்லை. most certainly we are not depending on God. நாம்
பரிபூர்ண சமாதானத்தோடு உறுதியோடு விசுவாசத்தோடு கர்த்தராகிய தேவனை பற்றிக் கொள்ளும் போதுதான் it's only when we hold on to the Lord God Almighty with perfect peace and faith and confidence நாம் கர்த்தராகிய தேவனை சார்ந்து இருக்கிறோம். then are we showing that we are depending on God. இரண்டாவது காரியத்தை காண்போம். And the second factor that we're going to see. தானியேல் இரண்டாவது அதிகாரம் 20, 21, 22 என்ற 3 வசனங்களை வாசிப்போம். We'll read the 3 verses 20, 21 and 22 of Daniel chapter 2. இந்த இரண்டாவது குறிப்பின் துணை தலைப்பு Under the second subheading, தேவனை பற்றி இருக்கும் அறிவு. we will be discussing about the knowledge about God. கர்த்தராகிய தேவனை பற்றி இருக்கும் அறிவு நமக்கு விசுவாசத்தை கொண்டு வரும். அதனால் நாம் கர்த்தராகிய தேவனை சார்ந்திருப்போம். Because of the knowledge that we have about God, faith builds inside of us and that reveals that we depend on Him. தானியேல் இரண்டாவது அதிகாரம் 20-22 வாசிக்க இருக்கிறோம். பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்திற்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஞானிக்கு ஞானத்தையும் அறிவாளிக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அவரே ஆழமும் மறைப்பொருளானதையும் வெளிப்படுத்துகிறவர். இருள் இருக்கிறதை அவர் அறிவார். வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். Daniel answered and said, Blessed be the name of God forever and ever, for wisdom and might are His. And He changeth the times and the seasons. He removeth kings and setteth up kings. He giveth wisdom unto the wise, and knowledge to them that know understanding. He revealeth the deep and secret things. He knoweth what is in the darkness, and the light dwelleth with him. Hallelujah. Hallelujah. நாம் தானியேலுக்கு தேவனை பற்றி இருக்கும் அறிவை நாம் இந்த வசனங்களில் கண்டோம். We see from here the knowledge that Daniel had about God. தானியேல் எந்த அறிவை கொண்டவனாக இருந்தான்? What kind of knowledge did Daniel have? கர்த்தராகிய தேவன், The Lord God, அவர் நல்லவர், அவர் வல்லவர், is good and He's powerful. சதா காலமும் அவருக்கு ஸ்தோத்திர பலி நாம் ஏறெடுக்க வேண்டும். For all times we need to bless His name. சங்கீதம் 118 1வது வசனத்தின்படி, according to Psalms 118:1, அதன்படி அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, what is written there? கர்த்தராகிய தேவனை நீ ஸ்தோத்திரி என்று. You bless the name of the Lord God. கர்த்தராகிய தேவனை நீ ஸ்தோத்திரி. Give thanks unto the Lord God. அவர் நல்லவர். He's good. அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளன. For His mercy endureth forever. அதைதான் தானியேலும் அறிந்து கொண்டார். That is what Daniel also knew. சதா காலமும் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தை நீ ஸ்தோத்திரி என்று சொல்கிறார். He says over here, blessed be the name of God forever and ever. நாம் ஸ்தோத்திர பலியில் ஒரு வல்லமை இருக்கிறது. There is power in our thanksgiving. ஏன் ஸ்தோத்திரிக்கிறோம்? Why should we thank? அவர் நல்லவர் என்பதை அறிந்தவர்கள் தான் ஸ்தோத்திரிக்க முடியும். Only those who have an understanding that He's good will be able to thank Him and praise Him. அவர் நல்லவர் என்றால் அதற்கு அர்த்தம் என்ன? What do you mean when you say He's good? நம்முடைய வாழ்க்கையில் எந்த தீமையான காரியத்தையும் அவர் அனுமதிக்க மாட்டார். He will not permit any evil thing to happen in our lives. நம்முடைய சரீரத்தில் அசுகத்தை கொண்டு வர மாட்டார். He will not bring any sickness into our bodies. நம்முடைய பொருளாதாரத்தில் அவர் சரிவை கொண்டு வர மாட்டார். He will not bring any decrease into our financial matters. நம்முடைய மனதில் எந்த குழப்பத்தையும் உண்டு பண்ண மாட்டார். There will be no confusion in our mind. அவர் நமக்கு தெளிந்த புத்தியை தருகிறவர். He is somebody who gives us a sound mind. அவர் நமக்கு செழிப்பை தருகிறவர். He is somebody who gives us prosperity. நம்முடைய சரீரத்தில் பரிபூர்ண தெய்வீக சுகத்தை தருபவர். And He is somebody who gives divine health into our bodies. இதை அறிந்தவர்கள் என்ன செய்வார்கள்? Those who have this understanding, what will they do? ஸ்தோத்திர பலியை எடுப்பார்கள். They lift up their voices with thanksgiving. கர்த்தராகிய தேவனை நோக்கி ஸ்தோத்திரம் ஐயா என்று சொல்லுவார்கள். And they look to God and say, thank you, my Father. நீர் நல்லவர். For your good. உம்முடைய கிருபை எனக்காக என்றென்றைக்கும் உள்ளது என்பதை அறிந்திருக்கிறேன். I understand that your mercy endureth forever for me. ஹalleluya. அதற்கு பிறகு
பிறகு after that, ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். for wisdom and might are his, and he changeth the times and the seasons. ஹalleluya. Hallelujah. எனக்கெல்லாம் தெரியும் என்று சொல்லுகிறவர்களுக்கு அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லியிருக்கிறார். Paul the apostle said that person who says that I know everything is actually somebody who knows nothing. ஹalleluya. நமக்கு ஹalleluya கர்த்தராகிய தேவனுடைய ஞானம் தேவை. We need the wisdom of God Almighty. அவருடைய வல்லமை நமக்கு தேவை. We need his power. ஹalleluya. Hallelujah. அதற்காக தான் நாம் அவருடைய ஞானத்திற்காகவும் அவருடைய வல்லமைக்காகவும் நாம் காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். That is the reason why we need to be a group of people who wait for his wisdom and his might. அவருடைய ஞானமும் அவருடைய மகத்துவத்தையும் பற்றி தானியேல் சொல்லுகிறார். Daniel here is speaking about the wisdom and the might of God. அர்த்தம் என்ன? What is the meaning of that? அவரை தாழ்த்திக் கொள்ளுகிறார். He is somebody who brings people down. No. He is bringing himself down. He's humbling himself. தானியேல் அவரை தாழ்த்திக் கொள்ளுகிறார். Daniel is humbling himself. ஹalleluya. உம்முடைய ஞானம் எனக்கு தேவை ஆண்டவரே, உம்முடைய வல்லமை எனக்கு தேவை. Lord, I need your wisdom and I need your might, your power. தானியேல் இன்னும் ஒரு காரியத்தை அறிந்திருந்தார். Daniel had one. கர்த்தராகிய தேவனுக்கு நேரத்தை மாற்ற முடியும், காலங்களை மாற்ற முடியும். The Lord God Almighty is able to change the times and the seasons. பல பேர் எனக்கு நேரம் சரியில்லைன்னு சொல்வார்கள். A lot of people say my time is not okay. இந்த நாள் சரியில்லைன்னு சொல்வார்கள். They say this day is not okay. நாள் ஹalleluya கர்த்தரால் உண்டு பண்ணின நாள். However, today is the day that the Lord has made. இந்த கர்த்தரால் உண்டு பண்ணின நாள், அதில் களி கூர்ந்து மகிழ கடவேன். Since today is the day that the Lord has made, I will rejoice and be glad. இந்த நாளில் இருக்கும் ஒவ்வொரு நேரமும் கர்த்தரால் உண்டு பண்ணின நேரம். Every single segment of time in this day is something that he has created. அவர் நல்லவராக இருப்பதனால், because he is good, நம்முடைய ஒவ்வொரு இந்த நாளில் இருக்கும் ஒவ்வொரு மணி நேரத்திலும் நன்மைகளை அவர் வர செய்வார். He will bring goodness into our lives at every hour in the day. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் காலங்களையும் அவர் சரி செய்து கொள்வார். And he will correct the times in our lives. அவருடைய இந்த காலங்கள் நமக்கு நாம் நினைத்திருக்கலாம், எனக்கு நாட்கள் சரியில்லை, காலங்கள் சரியில்லை என்று. We might think that the seasons or the times in our lives are not okay. ஆனால் கர்த்தராகிய தேவனால் மாற்ற முடியும். However, the Lord God Almighty is good. அவரை இதை பற்றி அறிந்தவருடைய வாழ்க்கையில் அவர் இந்த மாற்றங்களை கொண்டு வருவார். He will bring changes into the lives of the people who have this understanding. அவருடைய நேரத்தை மாற்றுவார், அவருடைய காலங்களை மாற்றுவார். He will change their times and he will change their seasons. இதற்கு அடுத்ததாக தானியேல் அறிந்த காரியம், what is the next understanding that Daniel had? அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். He removes kings and he sets up kings. ஹalleluya. ராஜாக்களை அவர் தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். He is a God who removes kings and he sets up kings. ஹalleluya. இந்த உலகத்தில் யார் எந்த பதவியில் இருந்தாலும் சரி, no matter what office anyone is occupying, கர்த்தராகிய தேவனுடைய அனுமதி இல்லாமல் அவர்கள் அந்த இருக்கையில் இருக்க முடியாது. They will not be able to occupy that office without the permission of the Lord God Almighty. அதனால்தான் கர்த்தருடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். That is why we need to understand what the word of God says to us. உங்களுடைய அரசாங்கத்தில் இருப்பவர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள் என்று. The word of God counsels us to pray for those who are in government. கர்த்தராகிய தேவன் ஏற்படுத்துகிறார், அந்த அரசாங்கத்தை கர்த்தராகிய தேவன் ஏற்படுத்துகிறார். Because the Lord God Almighty has brought that government to power. இந்த ராஜாக்களை அவர்தான் உட்கார வைக்கிறார். And he is making those kings be seated. அதே நேரத்தில் கர்த்தராகிய தேவன் தான் ராஜாக்களை தள்ளுகிறவராகவும் இருக்கிறார். At the same time, he is a God who puts down kings. இந்த அறிவே தானியேலுக்கு இருந்தது. This understanding Daniel had. தேவனை பற்றி இருக்கும் அறிவு. An understanding about God. ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிக்கு அறிவையும் கொடுக்கிறவர் அவரே. ஆழமும் மறைபொருள்மானதையும் வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். He gives wisdom unto the wise and knowledge to them that know understanding.
He reveals the deep and secret things. He knows what is in the darkness, and the light dwells with him. எனக்கு உங்களுடைய ஞானம் வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லும் போது When you say, I want your wisdom, Lord, கர்த்தராகிய தேவன் உடனடியாக அந்த ஞானத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். the Lord is somebody who immediately gives you that wisdom. ஹalleluya. Hallelujah. அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் போது When we receive this wisdom, அந்த தேவ ஞானத்தின்படி காரியங்களை செய்யும் போது when we do things according to the wisdom of God, தேவ வழிகளின்படி நாம் காரியங்களை செய்கிறோம். we are doing things according to the way of God. அவருடைய வார்த்தையிலிருந்து நாம் அவருடைய வார்த்தையில் இருக்கும் அறிவை பெற்றுக் கொள்கிறோம். We receive the deep things which are revealed from His word. நாம் மனத்தாழ்மையோடு அவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்கும் போது when we surrender to His word with all humility, காணக்கூடாத ஆழமான காரியங்களை அவர் நமக்கு வெளிப்படுத்தும் தேவனாக இருக்கிறார். He is a God who reveals to us the deep and mysterious things. அவருடைய வார்த்தையில் பல சத்தியங்கள் அடங்கியிருக்கிறது. There are several truths which are there in His word. அந்த ஆழமான சத்தியத்தை கர்த்தராகிய தேவன் வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். The Lord God Almighty is somebody who brings to light these deep truths. அதாவது ரகசியமான காரியங்களை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். He reveals to us the mysteries of the word. இருளில் இருப்பதை அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். He will reveal to us those things which are in darkness. அவர் வெளிச்சத்தில் வாசமுள்ள தேவன். He lives, He stays in the light. Hallelujah. Hallelujah. வெளிச்சத்தில் வாசம் செய்யும் தேவனாக இருக்கிறார். He is somebody who dwells in the light. Hallelujah. அவருடைய வெளிச்சம் நமக்கு இருக்கிறது. His light is there for us. அதனால் தான் தேவ வார்த்தை வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று நம்மை பற்றி படுகிறது. By the word of God refers to children of light. Hallelujah. தானியேலுக்கு இருந்த இந்த கர்த்தராகிய தேவனை பற்றி இருக்கும் வெளிப்பாடு, the revelation that Daniel had about the Lord God Almighty. தானியேல் எதை செய்தார்? அந்த அறிவை வைத்து What did Daniel do with the knowledge he had? கர்த்தராகிய தேவனை சார்ந்திருந்தார். He depended upon God. அந்த சிங்கத்தின் கிளைக்குள் போன போதும் When he was put inside the lion's den, என்னுடைய கர்த்தராகிய தேவன் என்னை காத்துக் கொள்வார் என்று சொல்லி நான் உள்ளே போனார். he went inside with full knowledge the Lord God Almighty would protect him. அவர் என்னை விடுதலை செய்வார் என்பதை அறிந்தார். That God would deliver him. கர்த்தராகிய தேவனை பற்றி இருக்கும் அறிவை அறிந்தவர் அவர். He is somebody who had the knowledge of God. அதனால் தான் அந்த அற்புதம் அவருடைய வாழ்க்கையில் நடந்தது. That is why that miracle happened in his life. நமக்கும் இந்த வண்ணமாக தேவனை பற்றி இருக்கும் அறிவை நாம் பெற்றுக்கொள்ளும் போது, when we receive the knowledge about God Almighty, முற்றிலும் அவரை சார்ந்தவர்களாக இருப்போம். we show that we are completely depending on Him. அப்பொழுது நமக்காக கர்த்தர் அற்புதத்தை செய்வார். Then God Almighty will perform miracles in our lives. நாம் எவ்வளவாக கர்த்தரை சார்ந்திருக்கிறோம் என்று வெளிப்படுத்துகிறோமோ அதன்படிதான் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை கர்த்தராகிய தேவன் செய்ய முடியும். To the extent that we reveal we have knowledge about God Almighty, it is to that extent that God can perform miracles in your lives. மூன்றாவதாக இருக்கும் குறிப்பில் the third factor that we're going to be seeing today, இதில் ஒரு ஆழமான சத்தியம் இருக்கிறது. there is a deep truth in this. இதில் ஒரு பொருளாதாரத்தை பற்றி இருக்கும் ஒரு சத்தியம் அடங்கி இருக்கிறது. There is a mystery or a truth which is in this particular verses with regard to finances. Hallelujah. ஆதியாகமம் 14வது அதிகாரம் 18 23வது வசனம் வரை வாசிக்க இருக்கிறோம். ஒவ்வொரு வசனமாக வாசித்து we will read one verse at a time from Genesis chapter 14 verses 18 through to 23. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியரான இருந்த சாலமோன் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உத்தமமான தேவனுடைய ஆசீர்வாதம் அபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக் கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு அபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். From verses 18 to 20, and Melchizedek, king of Salem, brought
forth bread and wine, and he was the priest of the Most High God. And he blessed him and said, Blessed be Abraham of the Most High God, possessor of heaven and earth. And blessed be the Most High God, which hath delivered thine enemies into thy hand. And he gave him tithes of all. மூன்றாவதாக இருக்கும் குறிப்பின் துணை தலைப்பு Under this subtitle, the third point that we're discussing, கர்த்தராகிய தேவனை நோக்கி நான் கையை ஏறெடுத்திருக்கிறேன். lifting up your hands to God. என்னுடைய கையை கர்த்தராகிய தேவனை நோக்கி ஏறெடுத்திருக்கிறேன். I will lift up my hands unto God. ஹalleluya. நாம் கர்த்தரை நோக்கி நம்முடைய கரங்கள் ஏறெடுக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் இதிலிருந்து அறிந்து கொள்வோம். We will understand from this as to whether we are lifting up our hands to God or not. கர்த்தரை நோக்கி நம்முடைய கரங்கள் ஏறெடுக்கப்பட்டிருந்தால், if we are a group of people whose hands are lifted up unto God, நம்முடைய பொருளாதாரத்திற்காக கர்த்தரை சார்ந்திருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். we will understand that we are depending on Him for our finances. இந்த இடத்தில் மெல்கிசேதேக் அப்பமும் திராட்சைரசமும் எடுத்துக்கொண்டு வந்தார். In this place we see Melchizedek brought bread and wine. பிரதான ஆசாரியராக இருந்தார். He is the priest of the Most High God. ஹalleluya. அவர் அந்த அப்பத்தையும் திராட்சைரசத்தையும் கொண்டு வந்து ஆபிரகாமுக்கு கொடுத்து, he brought the bread and wine before Abraham. அப்பொழுது என்ன சொன்னார்? What did he say? அவர் ஆசீர்வதித்தார். He blessed him. என்ன சொல்லி ஆசீர்வதித்தார்? How did he bless him? வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. Blessed be Abraham of the Most High God, possessor of heaven and earth. உடன்படிக்கை. The covenant. ஹalleluya. கர்த்தராகிய தேவனுடைய உடன்படிக்கை எங்கு வருகிறது? Where does the covenant of God Almighty come? நாம் பந்தியில் கலந்து கொள்ளும் போது, it's when we partake in the table of the Lord. பந்தியை கொண்டு வந்து he brought the table before him. ஆசீர்வாதம் வெளிப்படுத்தினார். And he revealed the blessing to him. என்ன சொன்னார்? What did he say? வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. That the blessing of the Most High God, the possessor of heaven and earth, might come upon Abraham. ஹalleluya. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக் கொடுத்து உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். He said, and blessed be the Most High God, which has delivered your enemies into your hands. பந்தியை கொண்டு வந்து ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்தினார். He brought before him the table and he revealed the blessing. இதில் உடன்படிக்கை இருக்கிறது என்பதை ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தினார். He revealed to Abraham that the covenant is in this. இந்த உடன்படிக்கையை நீ செயல்படுத்திக் கொள்ள. He said, operate in this covenant. ஹalleluya. இந்த உடன்படிக்கையை நீ செயல்படுத்தினால் மட்டும்தான், it's only when you start activating the covenant, அப்பொழுதுதான் இந்த உடன்படிக்கை உனக்கு வெளிப்படும். இந்த ஆசீர்வாதம் உனக்கு வெளிப்படும். then the blessing from this covenant will manifest in your life. என்ன ஆசீர்வாதம்? What kind of blessing? வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம். The blessing from the God Almighty, who is the possessor of heaven and earth. உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக் கொடுக்கும் அந்த ஆசீர்வாதம். The blessing which will make your enemies be put into your hands. எங்கிருந்து வருகிறது? From where does it come? வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனிடத்திலிருந்து வருகிறது. It comes from the Most High God, who is the possessor of heaven and earth. இந்த ஆபிரகாம் இதை கேட்ட உடனே, The minute Abraham heard this, பந்தியை எடுத்துக்கொண்ட உடனே, the minute he partook in the table of the அவர் Lord, என்ன செய்தார்? what did he do? இந்த இடத்துல எழுதப்பட்டது, தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். And it's written over here at the end of verse 20, and he gave him tithes of all. ஹalleluya. Hallelujah. எதற்காக தசம பாகம் கொடுக்க வேண்டும்? Why do you need to give your tithes? உன்னதமான வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் வர வேண்டும் என்றால் தசம பாகம் கொடுக்க வேண்டும். If you need the blessing of the Most High God, the possessor of heaven and earth, to start manifesting in your life, then you need to start tithing. எங்கு கொடுக்க வேண்டும்? Where do you need to give? கர்த்தரால் அழைக்கப்பட்ட அந்த ஊழியக்காரருடைய கையில் தர வேண்டும். You need to give it into the hands of him
the servant of God who has been called of the Lord. அதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். You need to be clear about that. அவர் கர்த்தரால் அழைக்கப்பட்டவராய் இல்லையா என்று. Is he somebody who has been called by God or not? ஹalleluya. அந்த இடத்தில் தான் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் இருக்கிறது. It's in that place, in that way that you get the blessing. எப்பொழுது இந்த ஆசீர்வாதம் வரும்? When will this blessing come to you? தசம பாகத்தை கொடுத்து after you have given your tithes, அந்த அபிஷேகத்திற்கு ஒப்பு கொடுக்கும்போது, and after you have submitted to that anointing, அப்பொழுது அந்த அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிந்து உன்னுடைய வாழ்க்கையில் உன்னதமான வானத்தின் பூமியின் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் உன்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படும். Then the yokes in your life will be destroyed because of the anointing, and the blessing which comes from the Most High God, the possessor of heaven and earth, will come into your life. Hallelujah. அதற்கு பிறகு ஆபிரகாம் என்ன சொன்னார் என்று காண்போம். Let's understand what Abraham said after that. தசமபாகத்தை கொடுத்த பிறகு after he gave tithes of all, என்ன நடந்தது என்று பார்ப்போம். let's see what happened. உடனடியாக அந்த இடத்தில் ஒரு temptation or trial, அதாவது ஒரு சோதனை வந்தது. Immediately there was a trial, a temptation which came to him. Hallelujah. இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். சோதமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருள்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு ஆபிரகாம் சோதமின் ராஜாவை பார்த்து, பார்த்து ஆபிரகாமை ஐஸ்வர்யனாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சாட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உனக்கு உமக்கு உண்டானவைகளில் யாதொரு காரியங்களையும் எடுத்துக்கொள்வேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்திருக்கிறேன். Verses 21 to 23. And the king of Sodom said unto Abraham, Give me the persons, and take the goods to thyself. And Abraham said to the king of Sodom, I have lifted up mine hand unto the Lord, the Most High God, the possessor of heaven and earth, that I will not take from you a thread, even to a shoe latchet, and that I will not take anything that is thine, lest thou should say, I have made Abraham rich. This is a powerful revelation. Hallelujah. சோதமின் ராஜா வந்து என்ன சொன்னார் ஆபிரகாம் இடத்தில்? What did the king of Sodom come and say unto Abraham? ஆட்களை மட்டும் நீ கொடு, அந்த பொருட்களை நீ வைத்துக் கொள் என்று சொல்கிறார். He said, Give the people to me, you take all the goods to yourself. ஆபிரகாம் என்ன சொன்னார்? What did Abraham respond? நான் கர்த்தராகிய வானத்தின் பூமியும் உடையவராகிய கர்த்தராகிய தேவனை நோக்கி என்னுடைய கையை நான் ஏறெடுத்திருக்கிறேன். I have lifted up my hands unto the Most High God, who is the possessor of heaven and earth. உன்னிடத்தில் இருக்கும் எந்த காரியத்தையும் ஒரு அந்த ஷூ லேஸ், அதாவது பாதரட்சையின் வாடையை கூட நான் வந்து எடுக்க மாட்டேன். அப்படி எடுத்தால் நீ என்ன சொல்வாய்? ஆபிரகாமை நீதான் ஐஸ்வர்யமாக மாற்றினாய் என்று சொல்வாய். அதனால் அதை தொட மாட்டேன் என்று சொல்லுகிறார். I am not going to touch anything from you, any of those goods, even a shoelace I am not going to pick up. You know why? Because after this you're going to say that you're the one who made me rich. ஒரு வெளிப்பாடு இருக்கிறது. There are two revelations in this. ஒன்று வந்து ஆபிரகாம் ஒரு உறுதியோடு இருந்தார். Abraham was there with a confidence. நாம் தசம பாகம் கொடுக்கும் போது நான் ஐஸ்வர்யனாக மாறுவேன், கர்த்தர் என்னை ஐஸ்வர்யனாக மாற்றுவார். He had a certainty that when he gave tithes he will become rich, that the Lord God Almighty will bless his finances. அப்பொழுது பிறர் வந்து சொல்லக்கூடாது, நான் தான் இந்த ஆபிரகாமை அந்த ஐஸ்வர்யனாக மாற்றினேன் என்று. ஏனென்றால் ஆபிரகாம் நன்றாக அறிந்திருந்தால் கர்த்தராகிய தேவன் அவரை ஐஸ்வர்யனாக மாற்ற இருக்கிறார் என்பதை. He did not want anyone to come to him and say that it was because of him that the blessing came upon Abraham, because he knew that it is God Almighty who is going to bring that blessing in his life. இரண்டாவது வெளிப்பாடு, the second revelation that he had, தசமபாகம் கொடுத்த பிறகு after he tithed, என்ன வெளிப்பாடு வந்தது அவருக்கு? what revelation came to him? வானத்தையும் பூமியும் உடையவராகிய கர்த்தராகிய தேவனை நோக்கி என்னுடைய கையை ஏறெடுத்திருக்கிறேன் என்று. He had a revelation that he had lifted up his hand to the Most High God, who is the possessor of heaven and earth. Hallelujah. தசமபாகம் கொடுக்கும் போது நீங்கள் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும். And you need to understand
understand one thing when you tithe. இந்த வானத்தையும் பூமியும் உடையவராகிய கர்த்தராகிய தேவனை நோக்கி உங்களுடைய கையை ஏறெடுக்கிறீர்கள், நீங்கள் அவரை சார்ந்து இருக்கிறீர்கள் என்று நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள். You are revealing, you need to understand that you are revealing that you are lifting up your hands to the Most High God, that you are depending on the Most High God who is the possessor of heaven and earth when you tithe. Hallelujah. அதே நேரத்தில் at the same time இந்த பொருளாதாரத்தில் நாம் அவரை சார்ந்திருக்கிறோம் என்பதை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்றால், and we need to reveal that we are depending on him for our finances. கர்த்தராகிய தேவனை சார்ந்திருக்கிறோம் என்பதை கர்த்தராகிய தேவனுக்கு நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்றால், and we need to reveal to God Almighty that we are depending on him for our finances. அப்பொழுது நாம் தசம பாகத்தை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். Then we need to be a group of people who tithe. நீங்கள் ஒவ்வொருத்தரும் தசமபாகம் கொடுப்பவர்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். I understand that you are people who are tithing. ஆனால் இதில் என்ன இந்த போதனையில் என்ன அறிந்து கொள்கிறீர்கள்? However, what is it that you understand from this teaching that is coming to you today? ஒரு வெளிப்பாட்டை பெற்றுக் கொள்கிறீர்கள். You are getting a revelation, receiving a revelation. என்ன வெளிப்பாடு? What revelation is ஒன்று this? வானத்தின் பூமியும் உடையவராகிய கர்த்தராகிய தேவனை நீங்கள் சார்ந்திருக்கிறீர்கள் என்று. One is that you are depending upon the Most High God, the possessor of heaven and earth. அவரை நோக்கி நீங்கள் உங்களுடைய கைகளை ஏறெடுத்திருக்கிறீர்கள். And you understand that you have lifted up your hands to him. தசம பாகம் கொடுக்கும்போது when you give tithes, அவரை நோக்கி உங்களுடைய கைகளை ஏறெடுத்திருக்கிறீர்கள். You are lifting up your hands looking unto him. அதிலிருந்து என்ன தெரிகிறது? From this what do you understand? உம்மை சார்ந்திருக்கிறேன் ஆண்டவரே. Lord, I am depending on you. அதே நேரத்தில் at the same time ஆபிரகாம் இன்னொரு வெளிப்பாடை கொண்டவராக இருந்தார். Abraham had one revelation. என்ன வெளிப்பாடு அது? What revelation was this? கர்த்தராகிய தேவன் என்னை ஐஸ்வர்யனாக மாற்றுவார். The Lord God Almighty will most certainly make me rich. ஒரு உறுதி. There was a confidence. Hallelujah. ஆபிரகாமுக்குள் ஒரு உறுதி இருந்தது. There was a confidence that Abraham had. இப்பொழுது நான் ஐஸ்வர்யனாக மாறுவேன். With all certainty he knew that he would become his finances were blessed. இந்த உலகத்தில் இருக்கும் பொருளாதாரம் எப்படி இருந்தாலும் சரி, no matter how the economy of the world may appear, என்னுடைய தேவன் என்னை ஐஸ்வர்யனாக மாற்றுவார். my God will bless me and bless my finances. நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக செய்யும் என் தேவன், my God who does beyond what I think or what I ask for, நான் அறிந்து கொள்ளாத புரிந்து கொள்ளாத அளவுக்கு என்னை ஐஸ்வர்யனாக மாற்றுவார். He will bless me and make me rich beyond what I can ever understand. இனிமேல் தசம பாகம் கொடுக்கும்போது இந்த அறிவோடு கொடுங்கள். Going forward, as you give your tithes, give it with this revelation. Hallelujah. அதே வண்ணமாக தாவீது ராஜாவுக்கும் ஒரு வெளிப்பாடு இருந்தது. King David had a revelation. என்ன வெளிப்பாடு? What revelation was அவர் என்ன சொன்னார்? What did he say? நானும் என்னோடு சார்ந்து இருப்பவர்கள் என்னுடைய ஜனங்களும் உமக்கு ஹல்லேலூயா கொடுப்பது ஹல்லேலூயா எங்களுக்கு நீர் தந்ததை நான் அவர்களுக்கு தருகிறேன் ஐயா என்று சொல்கிறார். I said, Lord, what I am giving and what my people are giving is what you have given into our hands in the first place. உமக்கு கொடுப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம்? Who are we to give back unto you? உம்மிடத்திலிருந்து பெற்று உமக்கு தருகிறோம். We are receiving from you and we are giving unto you. ஆனால் தான் அவருடைய கரத்தில் பொருளாதாரம் பெருகினது. That is reason why his hands were prosperous. காணிக்கை கொடுக்கும் போது பொருளாதாரம் பெருகும். When you give your offering, your finances will prosper. அதே இன்றைக்கு சாட்சியை கேட்டோம். Today we heard a testimony. ஜிதேஷ் ஜெரோம் என்பவர் ஒரு சாட்சியை தந்தார். We heard a testimony of Jitesh Jerome. அவர் கர்த்தருக்கு உண்மையாக அவர் காணிக்கை தரும்போது, when he faithfully gave his offering to the Lord, பல மடங்கு ஒவ்வொரு வாரம் அவருடைய பொருளாதாரத்தை கர்த்தர் பெருகிக் கொண்டிருக்கிறார். the Lord God Almighty increased his finances several times every week as he gave his offering. Why? கர்த்தரை சார்ந்து இருப்பதை நாம் வெளிப்படுத்தும் போது, when we reveal that we are depending upon God, கர்த்தர் நமக்காக பொருளாதாரத்தில் அற்புதங்களை செய்வார். the Lord God Almighty will perform miracles in our finance area. உலகத்தின் பொருளாதாரம் எப்படி இருக்கட்டும், no matter how the economy of the world may be, கர்த்தராகிய தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கும் பொருளாதாரம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும். the economy of the kingdom of God will start manifesting in your life. எந்த குறையும் இருக்காது. You will have no lack. நீ பெருக்கத்தில் இருப்பாய். You will be in prosperity, in abundance. வானத்தின் பூமியும்
உடையவராகிய சர்வவல்ல தேவனுடைய ஆசீர்வாதம் உம்மிடத்தில் தங்கும். The blessing of the Most High God, the possessor of heaven and earth, will come into your life and will stay in your life. நான்காவதாக இருக்கும் குறிப்பு, The fourth factor that we will கர்த்தராகிய discuss, தேவனை எப்படி சார்ந்திருப்பது, and how we can reveal that we are depending on நம்முடைய God வழிகளை அவருக்கு ஒப்புக் கொடுப்பது. when we commit our ways. சங்கீதம் 37வது அதிகாரம் 5-8 வசனம் வரையும். From the book of Psalms 37, verse 5 to 8. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தமுள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷனை மேலும் எரிச்சலாகாதே. கோபத்தை நிகழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிட்டு பொல்லாப்பு செய்யும் ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். Verses 5 to 8 of Psalm 37. Commit thy way unto the Lord, trust also in him, and he shall bring it to pass. And he shall bring forth thy righteousness as the light, and thy judgment as the noonday. Rest in the Lord, and wait patiently for him. Fret not thyself because of him who prospers in his way, because of the man who bringeth wicked devices to pass. Cease from anger, and forsake wrath. Fret not thyself in any wise to do evil. கர்த்தராகிய தேவனுடைய வழி, கர்த்தராகிய தேவனுடைய வழிகளை நீ ஒப்புக் கொடுக்கும் போது, When you commit your ways unto the Lord, நீ என்ன செய்ய வேண்டும், நீ என்ன செய்யக்கூடாது என்ற 2 பாகமாக இந்த 4 வசனங்கள் நாம் பார்க்கிறோம். we see from these verses what are the things that you should do and what are those things that you should avoid. முதல் பகுதியில் நாம் என்ன செய்ய வேண்டும், The first part speaks about the things that we should do, இரண்டாவது பகுதியில் நாம் என்ன செய்யக்கூடாது. and the second portion of this passage says what we should not do. முதல் என்ன செய்ய வேண்டும் என்பதை காண்போம். Let's first understand what it is that we have உன் to do. வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாய் இரு. Commit thy way unto the Lord, trust also in him. உன்னுடைய வழிகளை அவருடைய வார்த்தையின்படி நீ செய்து அவர் மீது நீ விசுவாசமாக நம்பிக்கையாக இரு. When your ways are according to his word, and when you trust and have faith in him, அப்பொழுது then அவர் என்ன செய்வார், what will he do? அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். He will bring things to pass in your life. ஏன், Why? அவரை சார்ந்து இருக்கிறாய் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். Because he knows that you trust in him. ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் போது அவருடைய வார்த்தையின்படி செய்து அவருக்கு ஒப்புக்கொடு. Every single thing that you do, ensure that it is in line with the word of God and surrender to him. அவர் மேல் நம்பிக்கையாக இரு. Trust in him. அவர் வாக்கு மாறாத தேவன், He is a God who has spoken and he will perform things according to his word. உண்மையுள்ள தேவன். He is a faithful God. உனக்கு செய்வேன் என்று சொன்ன தேவன் கண்டிப்பாக உனக்கு The செய்வார். God who said that he will bring that to pass in your life will most certainly do it for அவர் you. உன்னுடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார். He is somebody who will allow everything that you have to prosper. ஹalleluya. இரண்டாவதாக இருக்கும் காரியம், The second aspect of these of what you should do. உன் நீதியை வெளிச்சத்தையும் போலவும் உன் நியாயத்தை பட்ட பகல் போலவும் விளங்க பண்ணுவார். He will bring forth your righteousness as the light and your judgment as the noonday. அதாவது கர்த்தருக்கு உன்னுடைய வழிகளை ஒப்புக் கொடுக்கும் போது, When you surrender your ways unto the Lord, உன்னுடைய ஒவ்வொரு காரியத்தையும் நியாயத்தையும் பட்ட பகல் போல் ஆக்குவார் என்பது அவருடைய, அதாவது இருளான காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்காது. when it says over here that your righteousness will become as light, it actually says that those things which are dark will change to light in your life. இருளான காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையில் அவர் அனுமதிக்க மாட்டார். He will not permit things of darkness in your life. அதாவது பிசாசின் காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையில் அனுமதிக்க He will மாட்டார். not allow the works of the devil to manifest in your life. அறியாமை உன்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படாது. Ignorance will not be revealed in your life. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வெளிப்படும் இந்த சத்தியமே உன்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படும். However, the truth of the word of God and the light of the word of God will manifest in your life. உன்னுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். Your life will be lit up. பட்ட பகல் என்று சொல்லும் போது 12 மணிக்கு எப்படி சூரியன் பிரகாசமாக இருக்குமோ அதே வண்ணமாக உன்னுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும்.
Just like the sun shines maximum at noonday, the light of God will be revealed upon you in the same way. Hallelujah. Hallelujah. அதற்கு பிறகு Hallelujah. கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, அவருக்கு காத்திரு. Rest in the Lord and wait patiently for Him. கர்த்தருக்காக அமர்ந்திரு, அவருக்காக காத்திரு. Rest and wait for the Lord. அர்த்தம் என்ன? What is the meaning of that? அவருடைய வழிகளின்படி எல்லாம் காரியத்தை செய்து அவரை சார்ந்திருப்பதை வெளிப்படுத்தின பிறகு After you have done everything according to His word and you reveal your dependence on Him, உனக்கு பொறுமை தேவையா? you need patience. அவருடைய பிரசன்னத்தில் நீ அமர்ந்திரு, அவருக்காக அவருடைய வல்லமையான அற்புதத்திற்காக காத்திரு. Rest and wait patiently for Him. Wait for His powerful hand to be revealed in your life. அமர்ந்திருந்து காத்திருப்பது என்றால் What do we mean by rest and wait patiently? அதாவது ஒரு உறுதியோடு With a confidence. கர்த்தர் எனக்காக இந்த அற்புதத்தை செய்வார். The Lord God Almighty will perform this miracle for me. இந்த வாழ்க்கையில் அது வெளிப்படும். It will be revealed in my life. அமர்ந்திருந்து பாருங்கள், நான் தேவன் என்று சொன்ன தேவன். The God who said, be still and know that I am God. ஹalleluya. அந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். That God will perform the miracle in your life. அவர் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய அந்த பிரகாசத்தை வெளிப்படுத்துவார். He will reveal that light in our lives. ஹalleluya. இந்த சத்தியத்தை அறிந்தவர்கள், those who have the knowledge of this truth, அவருடைய வழிகளின்படி காரியங்களை ஒப்புக் கொடுத்து அவரை சார்ந்திருப்பவர்களாக இருப்போம். அவரிடத்தில் அமர்ந்திருந்து காத்திருப்போம். When we commit our ways to Him, let us depend on Him and let us rest and wait patiently for Him. இரண்டாவது பாகம், The second portion, எது நாம் செய்யக்கூடாது என்று. those things that we are not supposed to do. காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதே, கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிட்டு பொல்லாப்பு செய்யும் ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். Fret not thyself because of him who prospers in his way, or because of the man who brings wicked devices to pass. Cease from anger and forsake wrath. Hallelujah. Fret not thyself in any way to do evil. உனக்கு அது தவறான வழிகளில் போய் சம்பாதிக்கிற மனிதன் செழிப்பதை பார்த்து நீ கவலைப்பட வேண்டாம், நீ எரிச்சலாக வேண்டாம், நீ கோபப்பட வேண்டாம். Do not be angered or deceived when you see the wicked person prospering because of his wicked ways. கர்த்தர் உனக்கு ஒரு வல்லமையான அற்புதத்தை செய்வார். The Lord God Almighty is going to perform a miracle in your life. ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்துவார். He is going to reveal His blessing. தேவ வார்த்தை என்ன சொல்கிறது? What does the word of God tell us? கர்த்தரால் வரும் ஆசீர்வாதம் உனக்கு என்ன கொடுக்காது? வேதனையை கொடுக்காது, ஆனால் நீ ஐஸ்வர்யமாக மாறுவாய். The blessing of the Lord maketh one rich, it addeth no sorrow with it. கர்த்தருடைய ஆசீர்வாதத்திலிருந்து ஐஸ்வர்யம் வரும், அது வேதனையை உனக்கு கூட்டாது. The blessing of the Lord brings prosperity in our life and it brings no sorrow with it. கர்த்தருடைய வழிக்கு ஒப்புக் கொடுத்து நாம் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் போது, when we surrender ourselves to the ways of the Lord and we receive the blessing from Him, நம்முடைய வாழ்க்கையில் வேதனை இருக்காது. there will be no sorrow in our life. கர்த்தருக்காக அமர்ந்து, கர்த்தரின் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து அவருக்காக காத்திரு. Wait in the presence of the Lord and rest in Him. உனக்குள் எரிச்சலும் கோபமும் வராத உன்னுடைய ஹிருதயத்தை, Ensure that no anger or wrath comes into your heart. அப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். அப்பொழுதுதான் நீ வெளிப்படுத்துகிறாய், கர்த்தர் ஆகிய தேவனிடத்தில் நான் சார்ந்திருக்கிறேன். Then miracles will happen in your life and then you reveal that you are depending on God Almighty. 4 காரியங்களை கண்டோம். We saw 4 factors. நாம் கர்த்தராகிய தேவனை சார்ந்திருக்கிறோமா என்று 4 காரியங்களை கண்டோம். We saw 4 factors which revealed as to whether we are depending on God or not. நம்முடைய மனது தேவ வார்த்தையில் ஸ்திரப்படுத்தப்பட்டதாக இருக்க வேண்டும். We need to have an established mind The word of God. on the word of God. இரண்டாவது காரியம், The second point, கர்த்தராகிய தேவனை பெற்றிருக்கும் அறிவை கொண்டவர்களாக இருக்க we வேண்டும். need to be people who have knowledge about God. மூன்றாவதாக இருக்கும் காரியம், The third factor, கர்த்தராகிய தேவனை நோக்கி நாம் நம்முடைய கரங்களை ஏறெடுத்தவர்களாக இருக்க we வேண்டும். need to be a group of people who lift up our hands to God only. நான்காவதாக இருக்கும் காரியம், Fourth point, நம்முடைய வழிகளை கர்த்தராகிய தேவனுக்கு ஒப்புக் கொடுத்தவர்களாக இருக்க வேண்டும். a group of people who commit our ways to the Lord God Almighty. Hallelujah. கர்த்தர் நல்லவர், God is good அவருடைய கிருபை நம்மோடு என்றென்றும் உள்ளன. and His mercy endures forever. ஹalleluya. Hallelujah. இன்றைக்கு ஹalleluya
ஜெபிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்க இருக்கிறேன். Today I'm going to pray. Before that I will speak something. I want to give you some understanding. Hallelujah. கர்த்தருடைய வழிகள் அவருடைய வார்த்தையின் படி. God's ways are according to His word. அவர் நல்லவர். He is good. அவர் உண்மை உள்ளவர். He is faithful. அவர் நம்மை கைவிடாதவர். He will never leave us. நமக்காக அற்புதங்களை செய்கிறவர். And He is somebody who performs miracles in our lives. ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? However, what is it that we need to do? இதெல்லாம் கர்த்தருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் என்றால் If the power of God needs to be manifested in our lives, நாம் கர்த்தராகிய தேவனை நேசிப்பவர்களாக இருக்க வேண்டும். we need to be a group of people who love the Lord. இயேசுவை நேசிப்பவர்களாக இருக்க வேண்டும். We need to be people who love the Lord Jesus. அவருடைய வார்த்தையை நேசிப்பவர்களாக இருக்க வேண்டும். A group of people who love His word. அவருடைய ராஜ்யத்தை நேசிப்பவர்களாக இருக்க வேண்டும். A group of people who love His kingdom. எப்படி அதை வெளிப்படுத்துவது? How does this get revealed? இதை எப்படி நாம் வெளிப்படுத்துவேன் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். You may be thinking, how is it that I can reveal this? இந்த தேவ வார்த்தை உங்களுடைய ஹிருதயத்தை தொட்டு இருந்தால், If this word has touched your heart, உங்களுக்கு இது பிரயோஜனமான ஒரு ஆவிக்குரிய உபதேசமாக இருந்தால், if this has been a good spiritual doctrine and it has been profitable for your spirit, நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? what do you need to do? இதை பெற்றுக்கொள்ள வேண்டும். You need to receive this. எப்படி பெற்றுக்கொள்வது? How do you receive it? விசுவாசத்தில். In faith. எப்படி விசுவாசத்தில் பெற்றுக்கொள்வது? How do you receive in faith? நீங்கள் காணிக்கை தந்து, It comes through the offering that you ஒரு give. காணிக்கையை நாம் கர்த்தருடைய கரத்தில் கொடுக்கும்போது When we give an offering into the hands of the நாம் Lord, வெளிப்படுத்துகிறோம். we are showing. நாம் என்ன வெளிப்படுத்துகிறோம்? What are we revealing? கர்த்தராகிய தேவனிடத்தில் What are we revealing to God? நான் உம்மை சார்ந்திருக்கிறேன். I depend on you, Lord. உம்முடைய வல்லமை எனக்கு வேணும், அற்புதம் எனக்கு வேண்டும். I want your power in your life. I want your miracles in my life. இப்பொழுது இந்த இணையதளத்தில் போய் நாம் இப்பொழுது நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் அந்த லைஃப் சேஞ்சிங் சர்ச் என்ற இந்த ஃபேஸ்புக் இணையதளத்தில் In the face, you're watching our program under the Life Changing Church Facebook. அதில் நாம் போய் அந்த about us என்ற இடத்தில் நம்மை பற்றி என்ற இடத்தில் under about us, அதில் வந்து ஒரு லிங்க் இருக்கும். there's a link. pay you என்ற ஒரு லிங்க் இருக்கும். There is a pay you link. அதை கிளிக் பண்ணா அது தட்டினால் When you click that, அது உங்களுக்கு லைஃப் சேஞ்சிங் சர்ச்சுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கை அந்த இடத்தில் செலுத்தலாம். you can give your offering to Life Changing Church through that link. நீங்கள் கர்த்தராகிய தேவனுடைய ராஜ்யத்திற்கு தருகிறீர்கள். You're giving it to the kingdom of God. கர்த்தராகிய தேவனுடைய சத்தியம் பெருக வேண்டும் என்று நீங்கள் ஒரு அன்போடு தருகிற அந்த காணிக்கையாக இருக்கட்டும். It's an offering that you're giving with love to the Lord, and that God's power will manifest in your life. அவருடைய சத்தியம் பெருகட்டும். Let His truth multiply in you, உங்களுடைய வாழ்க்கை செழிக்கட்டும். and let it prosper your life. தாராளமாக கொடுக்கும் ஹிருதயம் கொண்டவர்களாக இருந்து நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் காணிக்கை கொண்டு வாருங்கள். Bring your offering into the hands of God with a willing and a full heart. நாம் ஜெபிக்க இருக்கிறோம். Let us pray. பிதாவே, உம்முடைய வல்லமையான வலது கரம் உம்முடைய பிரியமான ஒவ்வொருத்தர் மீதும் வந்து இறங்குவதாக என்று இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் அறிந்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தருடைய பிரச்சனைகளையும் ஹல்லேலூயா அவருடைய தேவைகளையும் அறிந்தவராக இருக்கிறீர். ஆனால் நீர் உம்முடைய வார்த்தையின்படி காரியங்களை செய்கிறவர். உம்மிடத்தில் விசுவாசத்தை வெளிப்படுத்தினவர்களை நீர் வைக்கப்பட்டு போக விடமாட்டீர் என்ற வார்த்தையின்படி இப்போதும் கனப்படுத்தும் அந்த விசுவாசத்தை இப்போதும் ஹல்லேலூயா அவர்கள் தரும் அந்த தசம பாகத்தின் காணிக்கையும் ஆசீர்வாதத்தையும் பெருகசியும் வானத்தில் தலைகளை திறந்து இடம் கொள்ள அளவுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் வெள்ளம் அவருடைய வாழ்க்கையிலும் அவர் ஏற்று செய்யும் எல்லா குடும்பத்திலும் வந்து இறங்குவதாக இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. ஒரு காணிக்கை ஹல்லேலூயா உம்மை நோக்கி எடுக்கும் போது ஹல்லேலூயா அது எந்த வண்ணமாக அந்த 5 அப்பம் 2 மீன்கள் பெருகிறதோ அதே வண்ணமான அவருடைய வாழ்க்கையிலும் பெருக்கம் உண்டாவதாக என்று இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். அவர் ஒருமனப்பட்டு இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல நன்மைகள்
இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் அவருடைய அன்பையும் இயேசு கிறிஸ்துவின் வருகை வரை இருப்பதாக. அமேன், அமேன், அமேன். The Lord is good. Hallelujah. Jesus Christ is Lord, and His mercy is with us for all times and forever. Hallelujah. இயேசு ஜீவிக்கிறார். பயப்படாதே, இயேசு ஜீவிக்கிறார். Fear not, Jesus lives. Hallelujah.